ரொம்ப நாள் ஆச்சு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி போட்டு, அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம். டிஃபன் பாக்ஸ் என்ன இன்றைக்கி பேக் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பட்டாணி புலாவ் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து தயிர் பச்சடி, இது பாசிப்பருப்பு உருண்டை, தோலோட கருப்பு தோலோடு இருக்குமா பாசிப்பருப்பு. அம்மா ஊர்லேருந்து வரப்போ எனக்காக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு. அது மட்டும் இல்லை, இது 2 கிலோ பட்டாணி, 2 கிலோ மொச்சை எப்போ வந்தாலும் எனக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூரில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதுவும் வரப்போ உரிச்சே கொண்டு வந்துருவாங்க. இதுவும் ஒரு பாக்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வரப்போ ட்ராவலில் கொஞ்சம் நொறுங்கிருச்சு. ஸோ இது எனக்கு 1 மாதம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப நல்லது. ஸோ பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டேன்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கும் கேட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது நல்லா பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம 1 மாதம் வரைக்குமே நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஃப்ரோசன் பட்டாணியெல்லாம் வாங்கினோன்னா ஒரு மாதிரி அதில் ப்ரிசர்வேட்டிவ் அந்த புளிச்ச வாடை வருது. இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி நம்ம சாப்பிட்றப்போ ஹெல்த்தியும் கூட. நல்லா சலிக்க திகட்ட சாப்பிட்லாம். அப்போ ஜாலியாக இருக்குது. எல்லா சமையல் எல்லா பொரியல்லையும் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுருவேன். அது மட்டும் இல்லை, எப்போ வந்தாலும் புளி கரைச்சல், அப்புறம் தொக்கு, ஊறுகான்னு ஏதாவது வாங்கிட்டு வந்துருவாங்க. அஸ்வின் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்லேருந்து போன தடவை புளிச்சக்கீரை தொக்கு அஸ்வின்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா வச்சு சாப்பிட்டேன். இந்த தடவை இஞ்சி தொக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டியே நான் மதியானம் வந்து தயிர் சாதம் கொஞ்சமாக வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து அந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு என்ன தொக்கு பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதோட மறக்காமல் சொல்லிடுங்க.